ஹாய் டேமிஸ், நான் கேட் பேசுகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பொங்கல் ஸ்பெஷலான ஒரு ஒன் ஷாட் OT7க்கு போடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் வந்திருக்கேன். இது எப்படின்னா இப்போ நம்ம 7 பாய்ஸ் இருக்காங்க, அவங்க பொங்கல் கொண்டாடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சீன் மட்டும் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஓகேவா? லைக் பண்ணாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க அப்படியே டேரெக்டாக இந்த இன்ட்ரோ இல்லாமல் முடிச்சுட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லீடரான ஆரம் பார்த்தலாம். நம்ம ஆரம் இது மூச்சு வாங்க ஒரு கட்டை வெட்டிக்கிட்டு உள்ள வந்துட்டுருக்காரு. ஆரம் வந்துட்டியா, வா வா அப்போ சொல்லிட்டு நீங்கள் உள்ளே கூப்பிட்டு போகிறீங்க ஆரம்மா. நீ பொங்கல்னால நீ ஆரம் பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருப்பீங்க, அதான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருப்பான். வாங்கிட்டு வந்தோடனே இந்தாடி பிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவன் போய் ப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வரான். நீ உட்காந்து இந்த தோரணம்லாம் ரெடி பண்ணுவாங்க, அந்த மாதிரி உட்காந்து கட்டிகிட்டு இருக்கீங்க. ஆரம்பந்து உனக்கு எத்தனை அடி சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம் சின்ன வேலை தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க 6 மந்த்து. சரின்னு சொல்லிட்டு அவனும் ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே அதெல்லாம் அதெல்லாம் பண்ணிவிட்டு அழகாக வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டு கரும்புலாம் கெட்டுவாங்க, வாசலெல்லாம் கெட்டி தோரணம் கெட்டிட்டு உட்காந்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி அந்த குழவ படங்கள்லாம் எல்லாம் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களுக்கு வரல அதனால சொல்லிட்டு நீங்கள் ஃபோனில் போட்டு விட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு அந்த பொங்கல் பொங்குது அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஆரம்பிண்டு அப்போ ஆரம்பி மகனே, நெக்ஸ்ட் இயர் நீங்கள் கூட இந்த மாதிரி அழகாக செலிப்ரேட் பண்ணுவேன்ல, சீக்கிரம் வந்துடா, அப்போ அவனை பார்க்குறக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேபிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் பொங்கல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்ருக்கீங்க. இதோட நம்ம ஆரம்புக்கு நிப்பாட்டிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு ஜின்னுக்கு பார்த்தலாமா? நீங்கள் பறக்க எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க. ஜின்னு வாத்துக்கு கூலாக உட்காந்துட்டு அவங்க பிள்ளைய கொஞ்சிட்ருக்காரு. அச்சோ என் அழகு குட்டி, என் ஜல்ல குட்டின்னு. அப்போ நீங்கள் ஜின்னோட மடியிலே ஒரு அடி அடிச்சுட்டு போய் உன் பிள்ளைய குளிப்பாட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்றீங்க. ஜின்னு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி விட்றான். அவனும் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு குழந்தையும் ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி கூப்பிட்டு வரான் வெளியே. நீங்கள் ரெடி ஆகிட்டு உங்கள் குழந்தைய வாங்கிக்கிறீங்க ஜின்னுக்கிட்டேருந்து. உங்கள் குழந்தை வாங்கிட்டு கீழே போகிறீங்களா, போயிட்டு பெட்டிலாம் போட்டு ஜின்னு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஜின்னும் கொஞ்சம் வீட்டில் இருக்கிற அந்த டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்புறம் பொங்க வைக்க டைம் ஆச்சு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் குழந்தைய ஜின்கிட்ட கொடுக்குறீங்க. அவன் அழகாக உங்களை கூப்பிட்றான். அதோட ஐயோ என் சாலம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கணத்தை கிள்ளிட்டு அப்படியே போயிட்டு கிச்சனில் பொங்கலாம் வச்சுக்கிட்ருக்கீங்க. அவங்க ஜின்னை அவங்க பிள்ளைக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தியா, போன வருஷம் நானும் உங்கள் அம்மாவும் தலை பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம், இப்போ நீ செலிப்ரேட் பண்ணுறடா மகனே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கானா. சரி, அப்போ அடுத்து என்னது, நெக்ஸ்ட் வருஷம் உன் தங்கச்சிக்கு தலை பொங்கல் கொண்டாடுவோமா அப்படின்னு மாதிரி உங்கள் சின்ன பேசிகிட்டு இருக்க பையன்கிட்ட நீங்கள் இது கேட்டு ஆகுறீங்களா. அதில் ஜின்னு அவங்க பையன்கிட்ட சொல்கிறேன், இங்கே பாடா உன் அம்மாவுக்கு வெக்கலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதில் நீங்கள் ஹாப்பியாக பொங்கலாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோங்க லைஃபு. இப்போ நம்ம வச்சுக்கிங்கன்னா சுகாவோட அதை பார்க்கலாம். நீங்கள் காலையிலே எழுந்திரிச்சிட்டு கோலம் போட்டுட்டு இருக்கீங்க. நம்ம சுகா அப்போ தான் அவனோட ஸ்டூடியோவிலேருந்து வீட்டுக்கு வரான். கேஷுவலாக வந்துட்டுருக்கான். இப்போலாம் பொண்ணாட்டி எந்திரிச்சிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு வந்துட்டுருக்கான். பார்த்தா நீங்கள் கோலம் போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அவனோட பூட்ஸை பார்த்துறீங்களா, பார்த்தோன்னே நம்ம சுகாவோட மைண்ட் வைஸ் சுகா அப்படியே ஓடிடுவோமா அப்படின்னு இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்ததை பார்த்தோன்னே அப்படியே கப்பு சிப்பு நின்றுட்டுருக்காங்க. இதில் ஓடி போய் அவனோட சோல்லே நாங்கள் நடிச்சிட்ருக்கீங்க. உனக்கு இப்போ தான் நான் வருதா இந்த வீட்டோட அட்ரெஸ்ஸு, அப்புறம் உன்னோட பொண்டாட்டி உன் புள்ள இதெல்லாம் அப்போ தான் வச்சேன் உனக்கு. எப்போ என் ஸ்டூடியோ கிட்டே தானே அழுகு, அங்கேயே போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அழுக இமோஷனலாகவும் பேசுகிறீங்க, கொஞ்சம் கோபமாகவும் பேசுகிறீங்களா. சுகா அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்கள. சரி நான் வந்துட்டேன், அப்புறம் என்ன எதுக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களை உள்ளே கூப்பிட்டு போகிறான். சரி என் பொண்ணை எங்கே கூப்பிட்டு கேட்குறான், உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதில் போய் உங்கள் பொண்ணை தான் போய் பார்க்குறீங்க. அது அழகாக தூங்கிட்டு இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க அப்பனை மாதிரியே புள்ள இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாடி எவ்வளோ அழகாக இருக்குது, நான் அதை சொல்லலைங்க.
தூங்கிகிட்டே இருக்கு பாருங்க உங்களை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு வந்து உங்களை துரத்துறாரு. நீங்கள் ஓடிட்டுருக்கீங்களா? அப்போ வந்துட்டு அவங்க அப்பா மாறாங்க, அதாவது சுகாவோட அப்பா மாறாங்க. அப்பாடி நீனே வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஏன்ப்பா என்ன ஆச்சு அப்படின்னா, இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா? அன்றைக்கி பொங்கல் அப்போ செலிப்ரேட் பண்ணாமல் எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து மண்டியிலே ஒரு சாத்துறாங்க சுகாவை. அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கிளம்பி அழகாக வந்து பொங்கல் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிவிட்டு பொங்கல் கண்டு கீழே வராங்க. வந்து அழகாக பொங்கல் வச்சிட்ருக்கீங்க. அவங்க குழந்த வந்துட்டு ஒரு அழகு, ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அழகாக இருக்குது. இது உங்களோட ஹாப்பியான ஒரு ஃபேமிலி. நீங்கள் எல்லாம் ஜாலியாக வந்துட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்க. இது ஷோலாம் போடுவாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக வந்து விளையாண்டுருக்கீங்க. இதை நம்ம சுகாவோட செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஜெயோ பார்க்கறதுக்கலாமா? நம்ம ஜெயோ சைடு பார்த்தோம்னா எப்பயும் போல தான் அந்த காலைல எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டுட்டு எல்லாமே டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு ஜெயோப்பை போய் எழுப்புறீங்க. நம்ம ஜெயோப்பை எழுந்திரிச்சிட்டு ஏன்டி என்னை சீக்கிரம் எழுப்பி விட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜெயோப் நீ பொங்கல் அதனால தான் சீக்கிரம் எழுப்பி விட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம ஜெயோப்பும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போனான். பாத்ரூம் போயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது சே நான்லாம் ஒரு கல்ச்சர் மேக் பண்ணியிருந்தேன்னா 12 மணிக்கு தான் அந்த ஃபங்க்ஷனை கொண்டாடணும், அந்த விழாவுக்கு கொண்டாடணும்னு சொல்லியிருப்பேன். இவங்க என்ன கல்ச்சர் யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ரூல்ஸே சரியில்லைப்பா அப்படின்ட்டு அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு கீழே கூப்பிட்டு போகிறீங்க. கீழே கூப்பிட்டு போயிட்டு அதில் வந்து பொங்கல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக தலைலாம் சுற்றுது. அப்படி நீங்கள் வந்து மயக்கம் போட்டு விழுந்துறீங்க. நம்ம ஜெயோப்பு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே கால் அடிக்கிறாரு. அவரோட பர்சனலான ஒரு டாக்டர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி அவர் வந்துடுவார். வந்துட்டு செக் பண்ணலாம் பார்க்குறாரு. பார்த்தோன்னே பயப்படாதீங்க ஜெயோப், எல்லாம் நார்மல் தானா, வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை டாக்டர் அப்படின்ட்டு நம்ம ஜெயோப் அடுத்து டக்குன்னு கேட்டுறாரு கொஸ்டின். கூல்டவுன் ஜெயோப், நீ வந்து அப்பா போகிற வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம ஜெயோப்புக்கு வந்து கால் தரையில் இல்லை, அவர் பறக்க ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் எழுந்தோடனே உங்களை பிடிச்சி சுற்றிட்டு இருக்காரு. இதோட வந்து இந்த இதை முடிச்சுட்டு நம்ம மோஜிக்கிட்ட போயிடலாம். நம்ம ஜிம்மின் வந்து எஞ்சி பார்க்கும்போது நீங்கள் பக்கத்தில் இல்லையா, அதோட சரி கீழே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராரு. அதான் நீங்கள் வந்து கிச்சன் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி உங்கள் பின்னாடி வந்து ஒரு பேக்கப் பண்ணுறாரா, நீங்கள் வந்து பயந்துறீங்க. ஐயோ பயப்படாதடி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. ஜிம்மின் என்ன இது கோலம், போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்பிடுறீங்க. அவனை பற்றி விட்றீங்க. அவன் மனசே இல்லாமல் போயிட்டுருக்கான். போயிட்டு டக்குன்னு குளிச்சுட்டு வரான். வந்து பார்த்தா நீங்கள் நின்றுட்டுருக்கீங்களா, அப்படியே உங்களுக்கு மறுபடியும் வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணோடனே அங்கேருந்து சவுண்டு அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. ஜிம்மின் வந்து பார்க்குறான். அவனோட அம்மா அப்பா தான் வந்திருக்காங்க. ஐயோ அம்மா அப்பா நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படி ஜிம்மின் வந்து தள்ளி வந்து கேட்குறான். அதோட அவங்க அப்பா வந்துட்டு டேய் நீ என்கிட்ட பேசாதடா, உண்மை வெளியே போயிடு, உண்மை செம்ம கானில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜிம்மின் வந்து இவர் எதுக்கு கோவமாக இருக்காரு அவங்களோட பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லைடா நீ வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறல அதை எங்கிட்ட சொல்லலைல்ல, அதனால் வந்து கோவமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஜிம்மின் கிட்ட. ஓ அதான் இவர் கோவமாக இருக்கான்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் பார்த்துட்டு இருங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடை காமிக்கிறீங்க. எல்லோரும் போய் டைனிங் டேபிள் உட்காந்தோடனே நீங்கள் வந்து இந்த பொங்கல்லாம் செஞ்சதை வந்து எடுத்து இது பண்ணுறீங்க, சர்வ் பண்ணுறீங்க. அதில் வந்துட்டு ஜிம்மின் சொல்கிறாரு அவங்க அப்பா கிட்ட, அப்பா என் பாருங்கள் இந்த செலிப்ரேஷன் வந்து எனக்கே தெரியாது சுத்தமாக, நான் எந்திரிச்சு பார்க்க இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கா, எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்கிறாரு. உங்கள் மாமனார் வந்து உண்மையாம்மா அந்த மாதிரி வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து ஆமாம் அவளுக்கு தெரியாது, சர்ப்ரைஸாக இருக்கிறத விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படியாடா சரி வந்துட்டு அவர் வந்து ஜிம்மினோட கால்கிட்ட வந்துட்டு டேய் பொண்டாட்டி தசனை இருக்கலாம், ஆனால் இவ்வளோ இருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கால்கிட்ட வந்து சொல்கிறாரு. ஐயோ இதுக்கு இவர் எங்கள் மேலே கோமாவே இருந்திருக்கலாமே அப்புறம் மாதிரி வந்துட்டு அவன் உட்காந்துருக்கான். இதோட நம்ம ஜிம்மினோட முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு அவங்க கூட பார்த்துடலாம். நீங்கள் பொங்கலாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. நம்ம தான் அப்போ வந்து சாப்பிட்லாம் முடிச்சுட்டு வரான். அவன் வந்து உட்காந்து பார்க்குறான் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு. நீங்கள் வந்து ஜாலியாக உட்காந்து ஜல்லிக்கட்டு வந்து பார்த்துட்ருக்கீங்க. பார்த்து கமெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி பண்ணு இப்படி பண்ணு சொல்லிட்டு ஒயன் இது என்னது ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கிட்ட. அதுவா இது வந்து ஜல்லிக்கட்டு, இது வந்து இப்படி தான் விளையாடுவாங்க, இது வந்து தமிழர்களோட வீர விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க ஜல்லிக்கட்டை பற்றி.
ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து தூக்கி போடுறதெல்லாம் அள்ளு விட்டுருது. அதோட பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பயப்படுறாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கார்னரில் போய் உட்காந்துட்டு இருக்காரு. நீங்களாம் அதெல்லாம் கண்டுக்காம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க வீட்டை. வீக்கு வந்து ஷாக் ஆகிட்டு அப்படியே மழுப்புறாரு. சரி போகலாம், எனக்கு நோ ப்ராப்ளம் தான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரா. உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எக்ஸைட் ஆகிட்டீங்க ரொம்பவே. எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வீ சொல்கிறாரு. அச்சோ அப்படின்னா எங்கள் அப்பா சொன்னப்பே நான் அவனை கூப்பிட்டு போயிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதே நம்ம வீக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ விட்டா கூப்பிட்டு போயிடுவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். சரி நம்ம நெக்ஸ்ட் இயர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கான். ஐடியா வந்துருச்சு. பேசாமல் இவள் அம்மா கிட்டா எப்படி கூப்பிட்டு போக முடியாதுல்ல, நல்ல ஐடியாடா, செம்ம மூளைக்கு இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இதோட வந்து இந்த சைடு நம்ம வீ சைடை முடிச்சுட்டு நம்ம ஜங்கு சைடு பார்க்கலாம். நம்ம ஜங்குக்கு வந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சோடனே டே பேம் உங்கள் அம்மா எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம பேம் வந்து கீழே வந்து படிக்கிறது பாட்டு குலைக்குதா. கீழே இருக்கலாம், சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். எப்பா செம வாடை வருது அப்படி மாதிரி மோந்து பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா வந்து ஊதுவத்தி அதை போட்டிருப்பீங்களா, ஃபுல்லாக வந்து ஊதுவத்தி புகையாக இருக்காங்க வீடு ஃபுல்லாக. ஆனால் உங்கள் அம்மாவோட ஸ்மெல் தானே செம்மையாக இருக்கும். அவ்வளோ பேக் கூட பேசிக்கிட்டே வந்து கீழே வந்துட்டு இருக்கான். நீங்கள் வந்து கீழே வந்து கத்துறீங்க. ஜங்கு கீழே வந்தீங்கன்னா அடி உழுகும், உண்மையாக போய் குளிச்சுட்டு நான் வச்சுருக்க ட்ரெஸ்ஸை போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இந்த ட்ரெஸ் வேட்டி சட்டெல்லாம் போட்டு கீழே வரான். அப்படியே ஜாலியாக கீழே வந்துட்டு இருக்கான். அப்புறம் வந்து அவங்க பார்க்குறான். அச்சோ என் பொண்ணுட்டு நீ இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு மாதிரி வந்து ஒரு கணக்கு ஒரு கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கு நீ காலையே உன் சேட்டை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அங்கே கொஞ்சம் தள்ளி இருந்துருக்கீங்க வெக்கப்பட்டுட்டு. அப்போ கரெக்டாக வந்து யாரோ காலிங் பெல்லை வந்து அடிக்கிறாங்க. நம்ம ஜேகே போய் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அவங்க அம்மா அப்பா வந்தோடனே அவனை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அதில் இவனை ரொம்ப நாளோடனே கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் டியர்ஸ்லாம் வருது, அதெல்லாம் வந்து துடைச்சி விட்டுட்டு வாடா அவ்வளோ போகலாம், நல்லா நாளைக்கு அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அதோட அவங்களுக்கும் வந்து நீங்கள் வெல்கம்லாம் பண்ணுறீங்க. அதோடு வந்து கார்டனில் வந்துச்சு நீங்கள் வந்து பொங்கலாம் வைப்பீங்களா, பொங்கல் வச்சுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்க. ஜங்குக்கு இதை உடச்சி கொடுத்துட்டு அந்த கரும்பு கொடுக்குறீங்க. அவனை வந்து முட்டையை வச்சு அப்படியே உடச்சிட்றான். உடச்சிட்டு அதை சரி ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. பொங்கல்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே சரி வாங்க பொங்கல் செலிப்ரேஷனுக்கான ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு விளையாடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கல் வந்து வச்சுட்டு இருக்கீங்க. அந்த சொல்லுவாங்க அந்த கல் பெற்றியில் அந்த கல்லை வச்சு அதை தூக்க சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மாமா வந்து தூக்கி பார்க்குறாரு. தூக்கவே முடியல. அதில் ஜங்குக்கு வந்து தூக்கி போட்டுறானா. பார்த்துக்கடி உங்கள் மாமனோட வீரத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. பார்த்து எனக்கு தெரியுமே மாமனோட வீரன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் உடி எரிக்கிறது அதெல்லாம் அந்த மாதிரி கேம்லாம் கொஞ்சம் விளையாண்டுட்டு அப்படி ஜாலியாக வந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷன் முடியுது. இதோட வந்து நான் இந்த ஒன் ஷர்ட்டை முடிச்சுக்கிறேன். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.